அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனனியும் சக்தியும் கொடைக்கானல் போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அந்த விஷயத்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ விசாலாட்சி சொல்கிறாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணமும் தராங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் கொடைக்கானலுக்கு போகிற விஷயம் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக ஆதிகுணசேகரன், கதிர், ஞானம் உங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு போய் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக ரேணுகா, நந்தினி எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. யாருக்கும் தெரியாமல் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போய் காரில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாலாட்சி சக்தியும் ஜனனியும் மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ கிட்ட வச்சு வழி அனுப்புகிறாங்க. அப்போ ஞானம் வந்து கேட்குறாரு, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ விசாலாட்சி சொல்கிறாங்க, எங்கேயோ தங்கி வைத்தியம் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேணுகாவும் நந்தினியும் ஹாஸ்பிட்டல் பேரை மாற்றி சொல்கிறாங்க. இதுலேயே ஞானத்துக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஜனனி கோவப்பட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போல, வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞானம் கேட்குறாரு, என்ன மெட்ராஸுக்கு போய் உங்கள் அப்பா அம்மா பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், எதுக்கு எங்ககிட்ட கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, இதெல்லாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயந்தான், ஆனால் ஆடிட்டரும் வக்கீலும் வராங்க, அது இல்லாமல் அண்ணன் வேறு முக்கியமான ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணால் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சக்தி சொல்கிறாரு, இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், அவர் எனக்கு சொத்து எழுதி கொடுக்க போகிறதும் இல்லை, எழுதி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஞானம் சொல்கிறாரு, உனக்கு சொத்து வேணான்னா அதை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆதிகுணசேகரன் ஆடிட்டும் வக்கீலையும் வர வச்சு வேறு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாரு. ஜனனியும் சக்தியும் கொடைக்கானல் போவாங்களா, இல்லை ஆதிகுணசேகரன் ஏதாவது பண்ணி அதை தடுத்து நிறுத்துவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.